குறித்து ரெண்டு விதமாக பேசுகிறாரு. முன்னாடியே அவதூறாக பேசினார், இப்போ வந்து நல்ல விதமாக பேசுகிறாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்ன? அது உடலுக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஒரே கட்டத்தில் வந்து பேச்சு இருக்கணும். அது உடறல் என்பது இப்போ இப்போ பல விதமான பேரை வச்சுக்கலாம். பைத்தியமும் வைக்கலாம். சீமான் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் ஒரு பைத்தியக்காரர் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். சீமான் கட்சியிலேருந்து 3000 பேர் நேற்று திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. 3000 பேர் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அது சீமான் என்ன சொல்றாரு, ஏற்கனவே 3000 எப்படி கன்ஃபார்மாக தெரியும், அவங்க நான் ஒதுக்கி விட்ட ஆளை தான் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காருண்ணே சீமான். அவர் எங்கே இந்த அவர் வந்து அவர் ஒதுக்கி விட்ட அவர் பாணியிலே பேச வேண்டும் என்றால், அவர் ஒதுக்கி விட்ட ஆட்கள் சேர்கின்றார்கள் என்றால், அந்த அளவுக்கு ஒதுக்கப்படுகின்ற அளவுக்கு அவர் ஒதுக்கி இருக்கின்றார். ஒரு தலைமை என்றால் கட்சி தன்னை நம்பி வந்த இயக்க தோழர்களை அவர்களுக்கு ஏற்ற கட்சியை நடத்த வேண்டும். அவர்களும் அதை அரவணைத்து கொண்டு அரவணைப்பு முளையும் பயிர் விளையும் பயிர் முளையிலே தெரிகின்ற அளவுக்கு இப்போ கட்சி ஆரம்பித்து சில ஆண்டுகள் ஆனால் கூட இப்போ அந்த அளவுக்கு அவருக்கு இப்போ அதிகாரத்தை அந்த அளவுக்கு அதிகாரம் இல்லாமல் அதிகாரத்தை அவர் கட்சிக்காரர்கள் மீது காட்டுகின்ற காரணம். இப்போ இதே திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட 5-6 முறை ஆட்சியை பிடித்திருக்கிறார். எதிர்கட்சி பல முறை எதிர்கட்சியில் இருந்தாலும் நாங்கள் கட்சி தலைமை தலைவர் தொண்டர்களை அரவணைத்து கொண்டு செல்லுகின்ற காரணத்தால் தான் நீண்ட காலமாக 75 ஆண்டுகள் கொண்டாடுகின்ற விழாவாக கட்சியாக இந்த கட்சி இருக்கிறது. ஆக ஏற்றம் தாழ்வு வரும்போதெல்லாம் நிலையாக இருக்கக்கூடிய தோழர்களை அரவணைக்கின்ற பொறுமை பண்பு இருக்கின்ற காரணத்தால் தலைமை இருக்கின்ற காரணத்தால் தான் அவர்கள் நீண்ட நாள் அந்த பயணம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்போ புதியதாக வருகிறார் என்றால் அவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் பேசுகின்ற பைத்தியகாரத்தனமாக எல்லாத்தையும் பேசுகிறார் தான். பெரியார் குறித்து ரெண்டு விதமாக பேசுகிறாரு. முன்னாடியே அவதூறாக பேசினார், இப்போ வந்து நல்ல விதமாக பேசுகிறாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்ன? அது உடலுக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஒரே கட்டத்தில் வந்து பேச்சு இருக்கணும். அது உடறல் என்பது இப்போ பல விதமான பேரை வச்சுக்கலாம். பைத்தியமும் வைக்கலாம். ஆக அவர்கள் இருந்த துறையில் இருந்து ஒதுக்கப்பட்ட காரணத்தால் அவர் இயக்கம் இப்போது ஆரம்பிக்கின்றார்கள். அவர் இயக்குனர் பொறுப்பு, நடிகர் பொறுப்பு இருந்து அதிலே பரிமாணிக்க முடியாத காரணத்தால் இப்போது அரசியல் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு வருகின்றார்கள். இப்பொழுது இங்கே கலைஞர் அவர்கள் ஆட்சி இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கட்சியை ஆரம்பித்து அதிலிருந்து 75 ஆண்டு காலத்தில் இன்றைய தினம் எல்லோரும் இந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னெல்லாம் சொல்லுவாங்க, வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது என்று சொல்வார்கள். இப்போ தெற்கே வாழ்கின்ற நிலையை உருவாக்குவது இந்த திராவிட இயக்கம். அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் அந்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.